கார் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இருக்கிறவங்களுக்குலாம் தேவையில்லை, இல்லாதவங்களுக்கு. ஏன்னா சில பேர் நிறைய பேர் பஸ்ஸில் வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பண்ணலாம். அதனால ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும், அதுதான். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்கப்படும் சொல்லி சட்டப்பேரவை அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க? இது நிதி இல்லைன்னு சொல்றாங்க. நிச்சயமா இது அரசினுடைய கொள்கை. அதாவது அதுல என்ன பண்ணலாம்னா, என்ன செய்யலாம்னா, கார் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இருக்கிறவங்களுக்குலாம் தேவையில்லை, இல்லாதவங்களுக்கு. ஏன்னா சில பேர் நிறைய பேர் பஸ்ஸில் வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பண்ணலாம். அதனால ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும், அதுதான். சார், இப்ப நாளைய தினம் அமித்ஷா கிட்ட தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வு, அதே போன்று பரந்தூர் விமான நிலையம் அதுக்கு மாற்று ஏற்பாடு போன்று தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல்வேறு முக்கிய திட்டங்கள் குறித்தும் என்ன வலியுறுத்தணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, தமிழ்நாட்டுக்கு இப்போ நிதி பகிர்வு இன்னும் கூடுதலாக நமக்கு நிதி கொடுக்கணும். அது ரயில்வே திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது இப்போ விமான நிலையம் நிச்சயமாக நமக்கு சென்னைக்கு வந்து கூடுதலாக பசுமை விமான நிலையம் அவசியமானது. இது தேவை. ஏன்னா இப்போ இருக்கிற விமான நிலையம் 2030 இன்னும் ஒரு 4 ஆண்டுக்குள்ளே வந்து கன்ஜஸ்டட் ஆகிடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்புறம் இங்கே இருக்கிற விமானத்துக்கு பதிலாக வேறு எங்கேயோ பக்கத்தில் ஹைதராபாத், பெங்களூர் அங்கெல்லாம் எல்லாமே போயிடுவாங்க, இங்கே யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு நிச்சயமாக நமக்கு ஒரு இப்போ நம்ம தொடங்கினாலும் இன்னும் 10 வருஷம் ஆகிடும் விமான நிலையம் புதுசாக கட்டுறதுக்கு. அது ஒரு நிலைப்பாடு தமிழக அரசு எடுக்கணும். இன்னும் பரந்தூர் வந்து அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் வேறு எங்கே? ஆனால் அவசியமாக விமான நிலையம் வேணும். அதனால் இதில் இன்னொன்று என்னென்னா, எங்கேயாவது நீங்கள் நிலம் எடுக்கிறீங்கன்னா, இப்போ விமான நிலையம் கட்டினீங்கன்னா அந்த நிலம் எடுக்கிறவங்களையும் அந்த விமான நிலையத்துக்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸாக பண்ணுங்களேன். ஒரு ப்ராஜெக்ட் நடத்துகிறீங்க, 20,000 கோடி விமான நிலையம் கட்டுறீங்க, அதில் வந்து ஒரு 0.5% இல்லை 1% ஷேர்ஸ் வந்து அந்த நிலம் கொடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போங்களேன். அவங்களுக்கு பணம் வரும், நிதி வரும், அவங்களுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த ஒரு நடைமுறையை பண்ணலாம், நடைமுறைப்படுத்தலாம். இதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் யோசனையெல்லாம் சொல்லியிருக்கிறோம் நாங்கள். இதெல்லாம் அப்போ வேறு ஆல்டர்னேட்டிவ் வேறு எங்கே இருக்குன்னா, திருப்பூரூரில் இருக்குல்ல, செய்யூரில் இருக்கிறா, வேறு எங்கே இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் அவசியமானது விமான நிலையம் அவசியமானது. சார், தாவேகா கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஒரு இன்சென்டிவ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு வந்து பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணா 3rd சைல்டுக்கு வந்து கேஷ் அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு ஃபேமிலிஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ தாவேகா கவர்மெண்ட் 3rd சைல்டு வந்தா வந்து ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலேஷன் கண்ட்ரோல் இல்லாம இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது இப்போ அது வந்து ஒரு பேறுகாலத்தில் அது கொடுக்கறது தப்பு கிடையாது. பேறுகாலத்தில் கொடுக்கலாம், விடுமுறை கொடுக்குறதோ இல்லை. இப்போ அரசு ஊழியர்கள் வந்து தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் அரசு ஊழியர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1% தான் இருப்பாங்க. 8 லட்சம் பேர் தான் இருக்க போகிறாங்க 8 கோடி மக்களில். அதில் எத்தனை பேருக்கு வந்து இது மாதிரி ஒரு பேறு காலத்தில் 3வது குழந்தை வரதெல்லாம் இருக்குது ஒரு கொள்கை. ஆனாலும் நம்முடைய அடிப்படம் என்னென்னா, அதாவது பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன், பாப்புலேஷன் கண்ட்ரோல் இல்லை, பட் ஸ்டெபிலைசேஷன். வி ஹாவ் டு அதான் அது ஒவ்வொரு மாநிலமும் வேறு விதமாக இருக்குது. நமக்கும் வந்து இப்போ TFR இருக்குது, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்னு இருக்குது. இது வந்து நம்ம இப்போ வந்து ஐ திங்க் 0.8 0.9 இருக்கிறோம். கேரளாவில் ஐ திங்க் 0.7 0.8 இருக்குது. இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இதனால் வந்து இப்போ அடுத்த கேள்வி கேட்பீங்க, டீலிமிட்டேஷன் இதனால் பாதிக்கப்படுதான்னு. நானே உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த கேள்வியை. இதனால் பிரச்சனை. பட் ஆனால் இப்போது we're not going to that. இது அரசினுடைய கொள்கை அது. ஆனாலும் இதை வந்து ஜனத்தொகையை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் அதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ 8 கோடி மக்கள், நமக்கு போதுமான இடமும் கிடையாது. எங்கே பார்த்தாலும் மக்கள் இப்போ அரசு மருத்துவமனைக்கு போனால் இடம் பெட்டு கிடையாது, இடம் கிடையாதுன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற காரணத்தினால்தான். தமிழ்நாடு வந்து ஒரு நாடாக இருந்ததுன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு நாடாக இருந்ததுன்னா உலகத்தில் 20வது பெரிய நாடாக இருக்கும். பாப்புலேஷன் பேசிஸில் மட்டும் தமிழ்நாடு ஒரு கண்ட்ரியாக இருந்ததுன்னா 20வது மக்கள், வேர்ல்டில் 20 பிக்கெஸ்ட் கண்ட்ரி இன் பாப்புலேஷன் இருக்குது. அவ்வளோ மக்கள் தொகை இருக்குது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.